Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. இந்த படம் வந்து இப்போ 2026 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம். இதனால எதுவும் வேற ஏதாவது பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்காது? நேற்று வந்து அவர் பேசுனது, கவர்மெண்ட்டை வந்து அவர் அப்படி முதலமைச்சரை தாக்குனது, சரி, இது எல்லாமே ஜனநாயகம் இல்லை. எம்ஜிஆரை வந்து இவர் தான் பயன்படுத்தணும், இவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. சரி, எதிர்காலம் வரும் என் கடமை நீங்க பிரதமர் நரசிம்மராவ்னு சொல்றீங்களா? கிடையாது. இல்ல, பிரதமர் மோடின்னு தானே சொல்றீங்க. அப்ப அதுல என்ன தவறுங்கிற? செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே. சார் வணக்கம். சார் வணக்கம். இதுல வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்களை பத்தியும் இன்னும் வந்து நம்ம கேப்டன் அவர்களை பத்தியும் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பாச மிகுதியில சொல்லியிருக்காரு. இவங்க வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி. இந்த விஷயத்த நீங்க பார்க்கும் பொழுது எப்படி இது முதல் மாநாட்டில் இல்லாதது இந்த இரண்டாவது மாநாட்டில் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, எம்ஜிஆரை வந்து இவர் தான் பயன்படுத்தணும், இவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. சரி, ஏன்னா எம்ஜிஆர் எப்படி ஒரு மாபெரும் நடிகராக இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய் ஒரு மாபெரும் நடிகராக இருக்காரு. எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு இன்னைக்கு விஜய்க்கும் இருக்குதானே. எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் வேற, இவர் இருக்கிற காலகட்டம் வேற. அன்னைக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு இருந்துச்சான்னா கிடையாது. அன்னைக்கு இன்டர்நெட் கிடையாது, யூடியூப் கிடையாது, சோசியல் மீடியா கிடையாது. அப்படியெல்லாம் இருந்த காலத்திலேயே இவ்வளவு பெரிய இடத்துல விஜய் இருக்காரு. ஏன்னா ஒரு ஈஸியா காலி பண்றதுக்கு தான் இவ்வளவு டூலும் இங்க பயன்படுது. எம்ஜிஆர் காலத்துல அப்படி எதுவுமே இல்லை. ஒருவேளை இருந்திருந்தா எம்ஜிஆருக்கான அந்த பிம்பமே உடஞ்சு போயிருக்கும் அன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 4 பத்திரிக்கை, ஒரு தூர்தர்ஷன் மாதிரி ஒரு டிவி இருக்கும், அவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணுமே அன்னைக்கு கிடையாது. எம்ஜிஆரே ஒரு தேவதூதனா அன்னைக்கு பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சவால்கள் நிறைந்த காலகட்டத்தில் ஒரு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பின்னால வச்சிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட எம்ஜிஆரை கொண்டாடுவதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே துறையிலிருந்து அரசியலுக்கு வர்றாரு அவர். அப்போ எம்ஜிஆரை இவர் தான் பயன்படுத்தணும், அவர் தான் பயன்படுத்தணும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் ஒருவரை ரசிக்கிறேன், அவரை நான் அங்கே கொண்டு வந்து வைக்கிறேங்கிறது அவருடைய உரிமை, அதை யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி விஜயகாந்த் அவர் சொன்னது, இவருடைய திரைவாழ்வுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான நபராக இருந்திருக்கிறார். முதல் படம் தோல்வி அடைந்து 2வது படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறினது விஜயகாந்த் ஒரு பெரிய காரணமா இருந்திருக்காரு. அப்ப அந்த மேடையில அவரை நன்றியோடு நினைவு கூர்றாரு. ஏன் அது முதல் மேடையில பண்ணலன்னா, முதல் மேடை வேற எங்கேயோ நடக்குது, 2வது மேடை விஜயகாந்த் பிறந்த மதுரையிலே நடக்குது. அப்ப அந்த மண்ணில் நின்று அவரை நினைவு கூறுவதுதான் சரியா இருக்கும். ஓகே. ஸோ இறுதியாக இந்த முடிச்சுட்டு போகும்போது இதில் வந்து அந்த வீடியோ, அதாவது இதுவரை நம்ம ஆடியோவை கேட்டுட்டு இருக்க விஷயத்தில் வீடியோவை அதை வந்து டிஸ்பிளே பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் முடிஞ்சவொடனே, அதாவது மேடையின் பின்புறம் இருக்கக்கூடிய வாகனத்தில் பயணித்தது வந்து நம்ம ட்ரோன் காட்சி மூலமாக நம்ம பார்த்தோம். இதை பற்றி சொல்லுவோம். இல்லைங்க, இப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து விஜயை தொற்ற மாட்டோமான்னு நிற்கிது. அங்கே பெருசாக வந்து காவல்துறையினர் வந்து பெரிய கட்டுப்பாடுகள் நடத்தினாங்களான்னா, கட்டுப்பாடுகளற்ற ஒரு கூட்டமாக இருக்குது. நீங்க அங்க வந்து ஒரு போலீஸ் அதிகபட்சம் நீங்க தடியடி நடத்தணும், இல்லைன்னா துப்பாக்கி சூடு நடத்தணும். இப்ப அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னா, அப்ப அந்த கூட்டத்துல சிக்காம நீங்க தப்பிச்சு போறதுதான் எப்பவுமே சரியா இருக்கும். சோ அதனால வந்து ஒரு பவுன்சர்ஸ் துணையோட தான் இந்த இதை நடத்திருக்காங்க. காவல்துறை உதவி ஒரு பக்கம் இருந்தால் கூட அதற்கு ஈடான ஒரு பலத்தை பவுன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இந்த மீட்டிங்கை வந்து ஒரு பிரச்சனை இல்லாம ஒரு ஆள் நடத்த முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த கூட்டத்தில் நம்ம சிக்கிட்டோம்னா சேதாரம் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியாதுங்கிறத ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் அவர் வந்து அவசரமா அந்த பாதையை அவர் பயன்படுத்தி, ஏற்கனவே அதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டது தானே, திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது. சரி, இது ஜனநாயகனோட விஷயங்கள். அந்த மீட்டிங்கோட சில சின்ன பிசுறு கேள்விகள்லாம் இருக்கு. அந்த கேள்விகள்ல வந்து இந்த ஜனநாயகன் அங்க உள்ள நெறியாளர் வந்து சில விஷயங்களை சொல்லும் பொழுது, அங்கே அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன விஷயங்கள்லாம், அந்த படத்தை பற்றியும் சில விஷயங்கள், அவர் ஸ்கிரிப்ட் பேப்பரை சில விஷயங்களை திருப்பினது, இது எல்லாமே ஸ்கிரிப்டடா அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேச்சுக்கள்லாம். பட் இதை நான் கேட்க வர்றது ஜனநாயகனோட அப்டேட் தான். ஸோ அது ஜனங்களின் நாயகன் வந்து பார்த்த விஷயத்த நான் சொல்லலை. ஜனநாயகன் படம் அது தப்பு இல்லைங்கிறாங்க. நீங்க ஒரு பார்த்து படிக்கிறத வந்து அவ்வளவு கேலியும் கிண்டல்மா நீங்க சொல்றீங்க, தவறு இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா அவ்வளோ புகழ்பெற்ற வைரமுத்தே என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு மீட்டிங்க்கு போனோம்னா ஒரு குறைந்தது 5 மணி நேரம் நான் அந்த உரையை ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்றாரு. அவ்வளோ பெரிய வைரமுத்தே சொல்லும் பொழுது விஜய் என்ன பெரிய தமிழறிஞரா? அவர் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறதுல என்ன தப்புங்கிறேன்.
நீங்க சரியா பேசுறீங்களாங்கிறது தான். ஓகே நீங்க பிரதமர் நரசிம்மராவ்னு சொல்றீங்களா? கிடையாது இல்ல, பிரதமர் மோடின்னு தானே சொல்றீங்க. ஓகே அப்ப அதுல என்ன தவறுங்கிறது? சரி நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு அங்க வந்து ஒருத்தர் பேரை தப்பா சொன்னாலும் ஒரு பதவியை தப்பா சொன்னாலும் ம். அதுதான் தவறுன்னு நம்ம சொல்றோம். ஓகே நீங்க ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறதுங்கிறத எந்த காலகட்டத்திலையும் தவறுன்னு நீங்களும் சொல்லாதீங்க, நானும் சொல்லக்கூடாது. ஓகே 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 சரி. இந்த படம் வந்து இப்போ 2026 வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம். இதனால எதுவும் வேற ஏதாவது பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்காது? நேத்து வந்து அவர் பேசுனது, கவர்மெண்ட்டை வந்து அவர் அப்படி முதலமைச்சரை தாக்குனது, சரி இது எல்லாமே ஜனநாயகன்ல எதிரொலிக்கும். ஓ கட்டாயமா எதிரொலிக்கும். சரி. ஒரு சேரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மாநாட்டுக்கு. சரி தேர்தல் எப்படி கொடுப்பாங்க சரி யோசிச்சு பாருங்க. ஓகே அது ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும், கட்டாயமா இருக்கும். ஓகே ஓகே ஏன்னா இதே மாதிரி தான் தலைவா படத்துக்கும் இருந்தது. ஸோ அந்த தலைவா படத்துக்கு அன்னைக்கு இருந்த விஜய் வேற, ம் அன்னைக்கு இருந்த அம்மா வேற சரி இல்லையா? ஓகே இன்னைக்கு வந்து விஜய் ஒரு பலம் பொருந்திய ஓகே நபரா மாறி இருக்காரு. சரி இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா ம் அவர் பின்னால வந்து லட்சக்கணக்கில் திரண்டு நிற்பதற்கு ம் ஒரு பெருங்கூட்டம் ரெடியா இருக்கு. ஓகே நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சரி ஒரு தலைவா படத்தை முடக்கிடலாம்னு நினைச்ச மாதிரிலாம் சரி ஜனநாயகனை முடக்கிட முடியாது. ஓ ஆனா ஒரு பிரச்சனை வரும், கட்டாயமா பிரச்சனை வரும். ம் அதை ரொம்ப எதிர்கொள்வாங்க, ஓகே ஓகே அதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ வந்துட்டு கூலி படம், இந்த படத்துடைய வைப் வந்து நிறைய பேருக்கு இப்போ வரையும் இருக்கு. செம்ம படம்ப்பா, என்னப்பா இந்த படத்தை நல்லா இல்லைன்ட்டு, யோ இந்த படம் நல்லா இருக்கணும், உனக்கு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து? இல்லைங்க, அது டிவைடான ஒப்பீனியன் இருக்கு. சரி அது வந்து படம் பார்த்த அடுத்த ஷோலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி. என்ன காரணம்னா இந்த படத்தை இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாங்கிறது தான். இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து இன்னைக்கு இந்தியாவின் மிக முக்கியமான இயக்குனராக கருதப்படுறாரு. ரஜினி மாதிரி ஒரு பெரிய நடிகர், கமல் மாதிரி ஒரு பெரிய நடிகர் அவர் நம்பி கால்ஷீட் கொடுக்குறாங்கன்னா அதற்கு தன்னை தயார்படுத்திக்கிறாரா அவருங்கிற கேள்வி இந்த படம் எழுப்பியிருக்கு. விக்ரம் எழுப்புல, இந்த படம் எழுப்பியிருக்கு. ஏன்னா ஒரு பேஸ்லெஸ் கதை, ஒரு அழுத்தமான காட்சிகள் இல்லாதது. படத்துல அங்கங்க சில இடங்கள்ல நம்ம நல்லா என்ஜாய் பண்ணாமே தவிர ஒரு மொத்த படத்தையுமே அப்படி என்ஜாய் பண்ற அளவுக்கு எடுத்தாரான்னா இல்லை. ஸோ அதன் காரணமாக தான் இந்த டிவைடட் ஓப்பன். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு யூஏ சான்றிதழ் வந்து கொடுங்க அப்படின்ற ஒரு வழக்கு வந்து தொடுத்திருக்காங்க. இதை வந்து இப்போ அதுக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, இதுக்கு வந்து வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லைங்க, ஒரு காரணமும் இல்லை. என்னன்னா இப்போ ரஜினி படத்தை குழந்தைகளும் குடும்பங்களும் பார்க்குற படமாக தான் எப்பவுமே இருக்கும். இன்னொன்று, ரஜினி வந்து தொடர்ந்து 3வது தலைமுறையா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைமுறையே இந்த படத்தை பார்க்க கூடாதுங்கிற அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்கன்னா இந்த குழந்தைகள் எப்படி அந்த படத்தை பார்ப்பாங்க? அப்போ குழந்தைகளும் பார்க்கணும் அப்படின்னா அது யூஏ வாங்கினாதான் முடியும். பெற்றோர்களுடைய அனுமதியோட அவங்கள பக்கத்துல உட்கார வச்சுட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்து, ஏன்னா இப்போ படம் வந்து ட்ராப் ஆகி போச்சு. 3-4 நாள் ஒண்ணுமே இல்லை தியேட்டர்ல. முதல் 4 நாள் படம் ஒன்னதோட சரி, அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ட்ராப். என்ன காரணம் அப்படின்னா குடும்பங்கள் தியேட்டருக்குள்ள வரல. அப்போ இந்த குடும்பங்களை வர வைக்கணும்னா நீங்க சர்டிஃபிகேட்டை மாற்றி ஆகும். ஓகே, ஏ சர்டிஃபிகேட்டை மாற்றி யூஏ வாங்கினாதான் முடியும். அதுக்காக தான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இல்லை, இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ இதுல காட்சிகள் வந்து மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு படமா இருக்குமா, இல்ல அதே காட்சிகளெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ள வந்து அந்த அந்த சேர்ல உட்காரும்போது சாம்பலாகி அந்த பாடி சாம்பலாகும்ல, இதை வந்து குழந்தைகள் பார்த்தாங்கன்னா அவங்க மனசு வந்து பாதிக்கும். ஓகே ஓகே ஓகே. அது பயப்படுவாங்க அப்படிங்கிறதுனால ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த காட்சி நறுக்கிடுவாங்க, அவ்வளவுதான். ஓகே. இது ஒரு சேர், இந்த சேர்ல உட்கார வச்சா சீக்கிரம் கொண்டு வரலாம்னு டயலாகா போயிடும். ஓகே ஓகே. அந்த அது காட்சியா வராது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ இவங்க இதுக்கப்புறம் வந்து என்னென்ன காட்சிகள் எல்லாம் சில விஷயங்களை வந்து ரொம்ப அதிகமாக கட் இருக்காது, சும்மா சில காட்சிகளை மட்டும் கட் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ இவ்வளோ இது போயிட்டு இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சார்? ஏன்னா அவர் மனநிலை வந்து இப்போதைக்கு, ஏன்னா அவர் கிட்டத்தட்ட கோவில் குளம்னு சுற்றிட்டு இருந்தாரு, படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு, ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த விஷயங்களை வந்து மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது சார். இது கட்டாயமாக இருக்குங்க. இப்போ ஒரு இவ்வளோ பெரிய நடிகர் கிடைச்சிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய நிறுவனம் கிடைச்சிருக்கு, கேட்டதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் செய்ய வேண்டியது சரியாக செஞ்சீங்களான்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் அடிப்படை வந்து ஒரு திரைக்கதையும் நல்ல காட்சிகளும் தானுங்க, அதையே வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட நாலேஜ் இல்லைன்னா அப்போ உங்களை எப்படி எதிர்காலத்தில் பல பெரிய நடிகர்கள் நம்புவாங்க? அடுத்து அமீர்கான் வந்து என்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த படத்தினுடைய ரிசல்ட் தானே அவர் வந்து பார்ப்பாரு. என்னங்க அந்த படம் ஓடவே இல்லையாமே, அவர் வச்சு என் படம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அமீர்கான் படம் விட்டு. ஓகே. அப்போ ஒரு பதட்டம் அவருக்குள்ளே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கோயிலாக அலையிறதுக்கு
உட்காந்து ஒரு ஸ்கிரிப்டை அழகா ரெடி பண்ணுங்களேன். ஒரு நல்ல கதையாசிரியரை கூட வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நானே பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து பல நேரங்களில் சறுக்கலை ஏற்படுத்தும். ஒரு நல்ல கதையாசிரியர்களை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல அழகான ஒரு டிஸ்கஷன் வச்சு நல்ல நல்ல காட்சிகளை உருவாக்கி ஒரு படத்தை கொடுத்தா காலத்துக்கும் கொண்டாடப்படுகிற இயக்குனராக நீங்க மாறுவீங்க. அதற்கான சந்தர்ப்பத்தை இவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் நினைக்கிறது தான் சரிங்கிற ஒரு ஒரு எண்ணம் எப்போ வரும், அடுத்தடுத்து வெற்றிகளை பார்க்கும்போது வரும். அப்படி ஒரு எண்ணம் அவருக்குள்ள வந்துருச்சு. அதுதான் இந்த இவ்வளவு பெரிய சர்க்கிளுக்கும் காரணமா இருக்கும்லாம் எனக்கு தோணும். ஓகே. ஆனால் நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் எந்தெந்த வாயெல்லாம் வந்து அவரை வந்து வாழ்த்தி பேசிச்சோம், ஆனால் அதே வாய் என்ன பண்ணுது, இவர் யார்கிட்டயா 4 பேர்ட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருந்தா தானே அந்த அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சு எழுப்பியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு? இல்லைங்க, அது பேசுறவங்க பேசுவாங்க. நடுவில் வெற்றி படங்கள் கொடுத்துட்டாரு, ஜெயிச்சிட்டாருல. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா இல்லாம தானே அதெல்லாம் பண்ணாரு. சரி. அதனால அதை வந்து நம்ம சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு பெரிய பொறுப்பு நம்மளை நம்பி வரும் பொழுது அவரும் இன்னும் கவனமா செய்யணுங்கிறது தான். நம்ம வெளியில இருந்து சொல்றோம், அவருக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். உள்ள என்ன நடந்தது, அவர் தரப்பு நியாயங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம படம் பார்த்துட்டு அப்படி விமர்சனம் பண்றோம், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம்னு சொல்றோம், நீ ஏன் பண்ணலன்னு கேட்கறான். பட் அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும், அது என்னன்னு நமக்கு தெரியாது. எதிர்காலத்துல ஒருவேளை சொல்லுவாரான்னு தெரியாது. சரி. ஆனால் நம்ம வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது அடடா நல்ல நல்ல வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்டாரே சரி அப்படின்னு ஒரு வருத்தம். அவ்வளவுதான். இல்ல ஒருவேளை இது தயாரிப்பாளரோட தலையீடு இருக்குன்றது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒன் டைம் கதையை கேட்டாங்கன்னா, என்ன பெரிய டைரக்டர் அவரு, பெரிய ஹிட்டு கொடுத்த டைரக்டர், இன்னைக்கு 60 கோடி சம்பளம் கேட்டாருன்னா கொடுக்கறதுக்கு இண்டஸ்ட்ரி ரெடியா இருக்கு. அப்படிப்பட்ட டைரக்டர் அவர்கிட்ட போய் ஒன் டைம் கதை கேட்பாங்க. அவ்வளவுதான். பெரிய அளவுக்கெல்லாம் இது மாத்துங்க அது மாத்துங்கலாம் சொல்லியிருக்கிறதுக்கு. ஆனா இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்து இந்த விஷயத்த மறக்கடிக்கிறதுக்காக ஒரு தகவல், உண்மையிலேயே அவர் லோகேஷ் கனகராஜ் சொன்னாரான்னு தெரியாது, ஆனா சோசியல் மீடியாவில் அது பார்க்கறதுக்கு ரொம்பவும் லட்சணமா இருக்கு. என்ன அப்படின்னா, கமல் அவர்களும் ரஜினி அவர்களும் 46 ஆண்டுகளுக்கு பிறகு இணைய போகும் ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இது வந்து உண்மையிலே இயக்க போறாரா? உண்மைதான். ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட படம். ராஜ்கமல் பிலிம்ஸ் வந்து இந்த படத்தை தயாரிக்கிறதா இருக்காங்க. இப்ப ராஜ்கமலோடு சேர்ந்து ரெட் ஜெயின் பிலிம்ஸும் அதை தயாரிக்க போறாங்க. ஸோ இது வந்து உண்மையான தகவல் தான். எனக்கு என்ன இப்போ டவுட் அப்படின்னா, இந்த கூலி மாதிரி ஒரு சுமாரான ஒரு படத்தை எடுத்த லோகேஷ் கனகராஜை நம்பி இவங்க எப்படி உள்ள வராங்க மறுபடியும்? ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிமா இருந்ததுன்னா, ஒரு ஜெயிலர் மாதிரி ஒரு படமா வந்திருந்தா கூட பிரச்சனையே இல்லை. ஏன்னா இப்போ ஜெயிலர்ல வந்து நம்ம ஒவ்வொரு காட்சியுமே இது சரியில்லை, அது ஓட்டா அப்படின்லாம் பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு நீட்டான ஒரு படமா இருந்துச்சு. பல இடங்கள்ல இந்த ரஜினி ரசிகர்களுக்கான மொமெண்ட்டையும் அதுக்குள்ள வச்சிருந்தாரு. இந்த படம் மாதிரி பல விமர்சனங்கள், அதை ரோட்ல வரவெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு படமா அது மாறி போச்சு. இவ்வளவுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் நம்பி எப்படி 2 பேரும் உள்ள வராங்கிற டவுட் எனக்கு இருக்கு. ஒருவேளை நாளைக்கு வந்து இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு டிபேட் எழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா 2 பேரையும் வச்சு இயக்கியாச்சு. விக்ரம் படத்தின் மூலமா கமல் அவர்களையும், கூலி படத்தின் மூலமா சூப்பர் ஸ்டார் அவர்களையும். ஸோ இந்த 2 விஷயமும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையில பொருந்தி போய் இருக்கனால இந்த கதை அமைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுக்காக கேட்குறேன். இல்ல கதைங்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு ரஜினியும் கமலையும் வைத்து நீங்க படம் எடுக்கணும்னா இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க சேர்றாங்க. அப்ப அதற்கேற்ற ஒரு கதையை உருவாக்கி சொன்னாரா, அல்லது ஏற்கனவே அவங்க வச்சிருந்த கதையை இவர்கிட்ட சொல்லி டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப பிகினிங் ஸ்டேஜா இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நகரும் போதுதான் இது என்னவா வரப்போகுதுங்கிறதே நமக்கு தெரியும். அது வரைக்கும் இவங்க 2 பேரும் இந்த படத்துல இருக்காங்கிறத தவிர வேற ஒன்றும் தெரியல. பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஹாரர் படத்தை பத்தி பேச ரொம்ப நாள் ஆச்சு. காந்தாரா படம் வந்து தயார் நிலையில இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் கூட. இதற்கு இடையில வந்து ராஷ்மிகா மந்தனா வந்து இப்போ என்னன்னா அழகு பொருந்திய பேயாக வர்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க போல் இருக்கு. பட் இப்போ அடுத்து சில படங்கள்லாம் வந்து ஹாரர் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நடிக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல ராஷ்மிகா மாதிரி ஒரு அழகான நடிகை வந்து முகத்துல கருப்பு மைய தடவிட்டு தலையை விரிச்சு போட்டு வர்றதுங்கிறது அவங்க ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். இப்ப அவங்க பேயா நடிச்சா கூட ஒரு அழகான பேயின்னு நீங்க சொன்னா கூட ராஷ்மிகாவை நான் இப்படிதான் பார்க்கணும்னு அவங்க ஒரு மனதுல ஒரு உருவத்தை பொருத்திட்டு வருவாங்க. அது அங்க வேற ஒன்னா இருக்கும்போது அவனுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இன்னொன்னு ஒரு நடிகை எல்லா ஜானரும் பண்றதுதான் சரி. இப்ப வெறும் காதல் படங்கள்லயே நடிப்புன்னு சொல்லாம
எல்லா ஜானர்லையும் நான் ஒரு படம் பண்ணிடுறேன்னு நினைக்கிறதும் அவங்கள பொறுத்தளவுக்கு சரிதானே. ஓகே 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 சார், இந்த வாரம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது இல்லாமல் இந்த மாநாடு பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பேசிட்டோம். ஸோ இன்னும் வர்ற வாரங்களில் வேற என்னென்ன புது தகவல்கள் தெரியுது அப்படின்றத அடுத்த வாரம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.